இந்த மமஹாபித்துக்குள்ளே இத்தனை இருக்குங்கிறத சொல்லிட்டோம். அதெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த நாள்லேருந்தே கேட்குறவாழ கொஞ்சம் அப்படி தான் தாஜா பண்ணி வச்சுக்கணும்னு தெரியறது. இதில் நிறையா சொல்ல போகிறேன், அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஸ்ரேயஸிலே நிலை நின்று அத்தாலே சத்தையுண்டாகா நின்றுள்ள உங்களாலே என்றுமாம். அழகான வியாக்கியானம் பாருங்க. என் நன்மையில் தான் உங்கள் நன்மை இருக்குன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் வாழ்ந்தால் அவர்கள் வாழ்வார்கள், இவர் வாழலேனா அவர்கள் வாழ மாட்டார்கள். அதுக்கு மேலே பகவான் பேச ஆரம்பிக்கிறார். மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். மித்திர பாவேன வந்தவர், சரணம்னு வந்தவர் நண்பனின் பாவத்தோடு உள்ளபடி மனசில் ஒரு நட்பு பூண்டு வரலேன்னு வச்சுக்கோங்கோ, ஏதோ கிருத்திரிமமான எண்ணம் இருக்கிறதுன்னே வச்சுக்கோங்கோ, நண்பனின் பாவத்தோடு சம்பிராப்தம் வந்தடைந்த இவனை கதஞ்சன ஒரு படியாலும் நாத்தியஜேயம் கைவிடும் இடமே இல்லை. திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், எல்லா வானரங்களையும் கேட்டார், என்ன பண்ணணும்னு கேட்டார். பெரும்பான்மை வானரங்கள் என்ன சொல்லிட்டா, இவனை அடித்து துவைக்கணும், இவனை சேர்த்து கொள்ளக்கூடாது, இவன் ராவணனா கூட இருக்கலாம், தெரியாது, ராவணன் மாயாவி, என்ன வேணும்னா பண்ணுவான், இவன் விபீஷணனா இருந்தால் கூட பரவாயில்ல, கொல்வது தான் தகும், இப்படி தான் சொல்லியிருக்கா. ஒரே ஒரு ஆள் ஹனுமான் என்ன சொல்லிவிட்டார், நான் சொல்கிறேன் அவன் நல்லவன், சேர்த்து கொள்ளலாம்னு என் மனசு சொல்கிறதுன்னுட்டார். உங்களுக்கு ஒரு வேடிக்கை சொல்கிறேன், இந்த எல்லா பட்சத்தையும் பெருமாள் தள்ளிவிட்டார். வேறு மூணாவது ஆப்ஷன் உங்களால் யோசனையே பண்ண முடியாது. கதை கேட்டிருந்த வாழ்க்கை வேணும்னா தெரியுமே தவிர, இந்த ரெண்டு ஆப்ஷனை தாண்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கக்கூடாது. ஏன் சேர்த்துக்கக்கூடாது? கெட்டவன் சேர்த்துக்கக்கூடாது, கெட்ட இடத்துலேருந்து வந்திருக்கான் சேர்த்துக்கூடாது, எதிரிக்கிட்டேருந்து வந்திருக்கான் சேர்த்துக்கூடாது, முடிஞ்சு போச்சு. சேர்த்துக்கலாம்னு ஹனுமான் ஏன் சொன்னார்? நல்லவன் சேர்த்து கொள்ளலாம். இதை ரெண்டை தாண்டி உங்களாலேயோ என்னாலேயோ இன்னொன்று யோசிக்க முடியுமா? உங்களாலேயோ என்னாலேயோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ், இந்த ரெண்டு வாய்ப்புகளை தாண்டி மூன்றாவது ஒன்று இருக்கிறதாவே நமக்கு தோன்றாது. அதனால தான் ராமன் ராமன், அதனால தான் அவர் ராமன். மரியாதா புருஷோத்தமன்னு வடதேசங்களில் ராமனுக்கு அத்தனை ஏத்தையும் கொடுத்துருக்கான்னு சொன்னால், அவரை போல ஒரு நீதிமான பார்க்கவே முடியாது. ராமனை பற்றி துளசிதாசர் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? ராமனை போல ஒரு நீதிமான் கிடையாதுங்கிறார். நீதியின் வழி நடப்பவன்கிறது தான், நீதிக்கே ராஜனாக விளங்குகிறான்ங்கிறது தான் அவனுக்கு இருக்கிற ஏத்தம். அதனால் அந்த மூன்றாவது வாய்ப்பு ஒன்று இருக்குது, இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. ராமனுடைய வருத்தமே அந்த மூன்றாவது ஆப்ஷனை ஒருத்தரும் சொல்லலையேங்கிற வருத்தம் அவருக்கு. எங்கூட இத்தனை நாளாக பழகி வச்சிருந்தோம், அந்த மூணாவது ஆப்ஷன் உங்களுக்கு ஞாபகமே வராது போயிடுத்தே என்று அவன் வருந்துகிறான். அது என்ன மூன்றாவது ஆப்ஷன்கிறத வேதாந்த தேசிகன் அபயப்பிரத சாரத்தில் ரொம்ப அபயப்பிரதான சாரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்கிறார். அதை மேல் அந்த இடம் வரைச்சே நம்ம பார்க்கலாம். இப்போ சொல்கிறார், மித்திரபாவேன சம்பிராப்தம் நாத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். அவனிடத்திலே தோஷம் இருந்தாலும் இருக்கட்டுமே, தோஷம் இருந்தால் தான் போட்டுமே, இவனை கை கொள்வது அதுதான் நல்லோர்களாலே செய்யத்தகுந்த காரியம், இகழத்தக்கதன்று. அவனை சேர்த்துட்டோன்னா அது இகழ்ச்சின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்கிறார் அவதாரிக்கை. அனந்தரம் கடற்கரையிலே வானர சமாஜத்திலே சர்வப்பிராணி பிராணன ஹேதுபூதமான தன் பிரகிருதியை பிராசங்கிகமாக வெளியிடுகிறார். இதை கேட்டவாளுக்கு சில வார்த்தைகள்லாம் புரிஞ்சா போல இருக்கும், சில வார்த்தை ஒன்றும் புரியாதா போல இருக்கும். சுவாமி அதை வெளியிடுகிறார்னு சொன்னீரே, அது கொஞ்சம் புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அனந்தரம், அங்கேயே புரியல, ஆரம்பமே அதுதான். அனந்தரம் கடற்கரையிலே, இது புரிஞ்சுடுத்து. வானர சமாஜத்திலே ஏதோ பாதி புரிஞ்சும் புரிஞ்சா அதை போல இருக்கு. சர்வப்பிராணி பிராணன ஹேதுபூதமான ஒன்றும் புரியல. தன் பிரகிருதியை, தன் புரியறது, பிரகிருதி புரியல. பிராசங்கிகமாக அதுவும் தெரியல. வெளியிடுகிறார் புரியுறது. இதுதான் மணிப்பிரவாளம். சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் எப்படி கையாண்டிருக்கா பாருங்க. இருமொழி கொள்கை நம்முடையது என்றைக்குமே அதுதான். இந்த ரெண்டு மொழியையும் நாம் ஆதரிக்கிறோம். அதனால தான் உபய வேதாந்திகள்னு ஸ்ரீ வைஷ்ணவாவை கொண்டாடுறா. சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் சமமாக பாவிக்கிறவர்கள், ரெண்டுத்துக்கும் ஏத்தம் கொடுக்குறவா. அதனால தான் திவ்ய தேசங்களில் முன்னே தமிழ் வேதத்தையும் பின்னே சம்ஸ்கிருத வேதத்தையும் பெருமானுக்கு பின்னே விட்டுருக்கா. இதை ஒரு வைணவனாக நாம் பெருமை பொங்க சொல்லிக் கொள்ளலாம். வேறு எந்த சமயத்திலையும் இந்த ரெண்டு மொழிகளுக்கு இத்தனை ஏத்தத்தை வேற யாரும் கொடுக்கலை. கொடுக்கணும்னு தெரியலேன்னு வேணும்னா சொல்லலாம், கொடுக்கூடாதுன்னு அபிப்பிராயம் இல்லை, கொடுக்கலேங்கிறது நிஜம். ஆனால் வைணவத்திலேன்னு எடுத்துக்கொண்டால் முன்னே ஒரு வேதம் போகணும், பின்னே ஒரு வேதம் போகணும். இதில் வேடிக்கை என்னென்னா, சம்ஸ்கிருத வேதம் பகவானை தேடிண்டு போகும், பகவான் தமிழ் வேதத்தை தேடிண்டு போவார். அதான் ஒரு கட்டுரையில் எழுதினேன், தேவப்பெருமாளுக்கு சுரராஜன்னு பேர். சுரர்கள்னா தேவர்கள், அதனால் தேவராஜன், சுரராஜன். அது சுரராஜன்னு சொல்லக்கூடாது, சுரராஜன்னு சொல்லணும்.
பாசுரங்களை ஆள்றவராக அவர் இருக்கார். பாசுரங்களை விட்டு அவரால் இருக்கவே முடியாதுங்கிறா போலே அந்த பாசுரங்களை தேடிண்டே போயிட்டே இருப்பார். வேதம் பகவானை தேடிட்டு இருக்கும், பகவான் தமிழ் வேதத்தை தேடிட்டு இருப்பார். அதனால் இந்த மணிப்பிரவாளம்ங்கிறது இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது. ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதில் பாருங்க, அனந்தரம் கடற்கரையிலே வானர சமாஜத்திலே சர்வ பிராணி பிராணன ஹேதுபூதமான தன் பிரகிருதியை பிராசங்கிகமாக வெளியிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், கடற்கரையிலே வானர சமாஜத்திலே வானரர் குழுவிலே, இப்போ புரிஞ்சுடுத்து பாருங்க, அனந்தரம் பிற்பாடு, மேலே கடற்கரையிலே வானர குழுவிலே சர்வ பிராணி பிராணன ஹேதுபூதமான அனைத்துயிரும் உயிர் தரிக்க காரணமான தன்னுடைய தன்மையை, எல்லா உயிர்களும் நன்கு வாழ்வதற்குறுப்பான தன்னுடைய தன்மையை சந்தர்ப்ப வசத்தாலே வெளியிடுகிறார். வெளியிடுகிற நேரம் வந்தது, வெளியிடுறார். அப்ப என்ன சொல்லியிருக்கார்? மித்ரபாவேன சம்பிராப்தம். வருகிறவன் பொய்யாகச் சொல்லிக் கொண்டு வந்தான் என்று சொன்னாலும், வெறும் வாய் வார்த்தைக்கு சரணம்னு சொல்லிட்டு வந்திருக்கானா, அதை பற்றி நான் இப்போ கவலைப்படுறதாகவே இல்லை. போனா போட்டுமே, வாய் வார்த்தைக்கு தான் சொல்லிட்டு வரட்டுமே. சுவாமி, அவன் ராவணனோட தம்பி சுவாமி. பெருமாள் சொன்னார், ராவணனே வந்தால் சேர்த்துப்பேங்கிறேன், தம்பியா வேண்டான்னு போகிறேன். இப்போ சொல்கிறவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, ராவணன் தம்பி சேர்த்து கொள்ளக்கூடாது. இவர் என்ன சொல்லிட்டார்? ராவணனே வந்தால் சேர்த்துப்பேன். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்கிறார் பெருமாள். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு பெரும் பசியன் ஒருத்தன் 10 நாள் ஆச்சு சாப்பிட்டு வாசலில் போயிட்டு இருந்தவன் என்னை பார்த்து, ஐயா 10 நாள் ஆச்சு, நான் அவரை பார்த்தேன், ரொம்ப பெரிய பிரமுகர்னு தெரிஞ்சுது. ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவர். அவருக்கா இந்த நிலைமை வந்துடுத்து. ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. நம்மாழ்வார் உபதேசம் பண்ணுறார். இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கோம்னு நினச்சிக்காதீங்கோ, எல்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போகலாம், ஒன்றுமில்லைங்கிற நிலைமை வரலாம், பிச்சை எடுக்கக்கூட நாம் புகலாம். அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்பாகவே பெருமானிடத்திலே சரணாகதியை பண்ண பாருங்கோள் அப்படின்னு உபதேசிக்கிறார். நான் பார்த்தேன், இவர் பெரிய ஆளாச்சு, இவருக்கா இந்த நிலைமை வந்துடுத்து, பிச்சை எடுக்க வந்திருக்காருன்னா, எது இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, குடும் சுவாமி, ரொம்ப பசி, நான் பிரமுகர்லாம் இப்போ மனசுலேயே வச்சுக்காதையும், சோறு இருந்தால் போடும், எனக்கு அதுதான் வேணும்னார். நான் என்ன பண்ணேன், ஐயோ இவ்வளோ பெரியவர், இவருக்கு வரும், நாம் அந்த பழைய சாதம் மோர் சாதம்லாம் போட்டால் சரியாக வராது, நீர் நாளைக்கு வரும் சுவாமி, எங்கள் அம்மா வண்டையும் ஆம்டாண்டையும் சொல்லி வைக்கிறேன், நான் பருப்பு வடை திருக்கண்ணல் அமுது பாயசம் எல்லாமே பண்ணி வைக்கிறதா இருக்கேன், ஜாங்கிரி குலாப் ஜாமுன் உனக்கு இன்னும் என்னென்ன பிடிக்கும்னு சொல்லும், எல்லாம் நாளைக்கு தயாராக இருக்கும், நீர் நாளைக்கு வாரும் அப்படின்னு அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நாளைக்கு இருந்தால் தானே வர முடியும். நான் சாப்பிட்டு எவ்வளோ நாளைக்கு தெரியுமா? 1 மாதம் ஆச்சு. நீ இப்போ அதுக்கெல்லாம் கவலைப்படாது. இப்போ குலாப் ஜாமுன் இல்லை, ஜாங்கிரி இல்லை, நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ அந்த பழைய சாதத்தை கொடு, தொட்டுக்க ஒன்றும் இல்லையா, ஒரு பச்சை மிளகாயை போடு, நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு வாய், ஒரு உப்பும் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும், பல பேருக்கு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஈடு இணையே கிடையாது, வேறு எதுவுமே வேண்டாம். ஒன்றும் உங்களுக்கு மாவடு ஆவக்காலாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் உப்பும் இருந்துடுத்துனா போகும். அதை தொட்டுட்டு மோர் சாதம் சாப்பிட்றதுல இருக்கிற சுவையும் சுகமும் இன்னொன்றுத்தில் உண்டான நீ அதை போட்டுட்டா போரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் முடியாது, இவ்வளோ பெரியவருக்கு பழைய சாதத்தை போடுறதாவது, நாளைக்கு வாரும் அப்படின்னா, பிழைச்சி கிடந்தா நாளைக்கு வாரும், பிழைச்சி கிடந்தா நாளைக்கு வரேன்னு அவர் தான் சொல்லணுமே தவிர நாம் சொல்ல முடியாது. அவரை பார்த்து பிழைச்சி கிடந்தா நாளைக்கு வாரும், என்ன பழைய நாள் வார்த்தை அது, பிழைச்சி கிடந்தா வரேன் அப்படின்வா. நாம் பார்த்துட்டு பிழைச்சி கிடந்தா வாரும்னு ஒருத்தர் அப்படி கூப்பிடக்கூடாது, அவாவாளாக சொல்லிக்கணுமே தவிர நாம் இன்னொருத்தர் நம்மக்கிட்ட அந்த பெருங்குணம் எப்பயுமே உண்டு. வாசலில் போச்சு யாருன்னா வயசானபடி வாழலாம், இன்னும் இன்னத்துக்கு தான் இருக்காளோ, அவரை நம்மளை பார்த்து அதான் நினச்சிட்டு இருப்பார், நம்ம யாருக்கு என்ன தெரியும், நீ இருந்து என்ன கிழிச்சேன்னு கேட்பாரு இல்லையோ. நாம் அந்த மாதிரி அடுத்த வாழை பற்றினா உடனே நினச்சோம், இன்னத்துக்கு போட்டிருக்கோ தெரியல, அவர் என்ன ஒன்று எதுக்கு போட்டிருக்கோ அதுக்கு தான் அவரையும் போட்டிருக்கு. உனக்கு எந்த கர்மம் காரணமாக போட்டு வச்சிருக்கோ அதே கர்மம் காரணமாக தான் அவரையும் போட்டு வச்சிருக்கு. கஷ்டப்படுறான்னு வேணும்னா நம்ம பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாளே பாவம், எதனா திருவடி சேர்த்துக்கூடாதான்னு நினைக்கிறது வேற. நமக்கு சம்பந்தம் இல்லாதவா விஷயத்தில் கூட, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாதவா விஷயத்தில் கூட நாம் அந்த மாதிரி பேசுறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு தானே. நான் சொன்னேன் நாளைக்கு வாங்கோன்னுட்டேன். அவர் சொன்னார், இன்னைக்கு போடுப்பா சோத்தேங்கிறார். பெருமாளை தான் சொல்கிறார், நான் பெரும் பசியனாக இருக்கேன், ராவணன் வந்தான்னா நீ சொன்னிய குலாப் ஜாமுனு ஜாங்கிரி இன்னும் என்னென்னலாம் சொன்ன திரட்டுப்பால் இதெல்லாம் சேர்த்து போடப்பட்ட உணவு அது. விபீஷணன் வந்தான்னா தயிர் சாதம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சி உப்பை வச்சு அரைச்சி தொட்டுக்க கொடுத்துருக்க. பசியாக இருக்கிறவனுக்கு அது தயிர் சாதமாக இல்லை அறுசுவை உணவான்னு அவன் பார்க்க போகிறதில்ல. அன்றைக்கே எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. பசின்னு கேட்டப்பவே இன்றைக்கி தான் ரொம்ப நாள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கா, பாயசத்துலேருந்து எல்லாமே இருக்குது வாரும்னா ஓஹோன்னு அவர் சாப்பிட போகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது இல்லைன்னா கவலைப்பட போகிறாரா? எது இருக்கோ அதை கொடுங்கிறார். நான் உயிர் தரிக்க எனக்கு தயிர் சாதம் போதுமானது அப்படிங்கிறார். அப்போ ராமன் என்ன சொல்லிட்டார், வெறும் விபீஷணன் வந்தான்னா அது பழைய சாதம், ராவணனே வந்தான்னா அறுசுவை உணவு, எனக்கு பசி இருக்கு, யார் வந்தாலும் பரவாயில்லை சேர்த்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இது ராமனுடைய பட்சம்.
அதனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. பெரிய வியாக்கியானம் இதுக்கு. இப்போ அதுக்குள்ளே போனோன்னா இன்றைக்கி இந்த உபன்யாசம் முடியாது. முக்கியமான அர்த்தங்களை மட்டும் சொல்கிறேன். கண்ணன் சரமஸ்லோகம்னு ஒன்று சொல்லியிருக்கார். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சரமம்னா முடிவுன்னு அர்த்தம். ராமனுடைய முடிவை எது சொல்லுகிறதோ அது ராமனாலே சொல்லப்பட்ட வாக்கியங்கள். அங்கே கிருஷ்ண சரம ஸ்லோகம்னா அங்கே முடிவுங்கிற அர்த்தத்தை விட முக்கியமாக அங்கே என்ன அர்த்தம் கொள்ளணும்னால் அவனை அடைவதற்கு இறுதியான வழி எதுவோ அதை சொல்லுகிற ஸ்லோகம். இப்போ கண்ணன்னு எழுதிக்கணும். கண்ணன் சொன்ன வார்த்தை அவனை அடைவதற்கு இறுதியாயிருக்கிற வழி. ராமனுடைய வார்த்தை ராமனுடைய முடிவாயிருக்கிற வார்த்தை. இதுதான் என் முடிவுன்னு ராமன் சொல்கிறார் இல்லையோ, அந்த வார்த்தை இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது. இதை பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அங்கு சரமஸ்லோகத்தில் இங்கு சரமஸ்லோகத்துக்கு வாசியுண்டு. கண்ணனுடைய சரமஸ்லோகத்தை காட்டிலும் ராமனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு, ஏற்றம் உண்டுங்கிறார். ஏன் அப்படின்னா வரிசையாக சொல்லிட்டு வரார். அங்கு ஸ்ரோதாவான அர்ஜுனனுக்கு தேர்மேல் நின்று சொன்ன வார்த்தை திருத்தேர்த்தட்டு வார்த்தையின் கீதாச்சாரியன் பக்கத்துலேயே திருவல்லிக்கணியில் இருக்கார். அவர் எங்கே இருந்துன்னு சொன்னார்? தேர்மேல நின்றுன்னு சொன்னார். கொஞ்சம் ஒசர இருந்துட்டு சொன்னார்னு அர்த்தம். கொஞ்சம் ஒசர இருந்துட்டு சொன்ன வார்த்தை அது. இங்கே நிலத்திலே இருந்து சொன்ன வார்த்தை. கீழே இறங்கி சொன்ன வார்த்தையாக இருக்குது. ராமன் சொன்ன வார்த்தை எப்படி இருக்குன்னால் நிலத்திலே நிலையாயிருந்து சொன்ன வார்த்தையாகையாலே நிலை நின்ன வார்த்தையாக இருக்கும். அது கொஞ்சம் மேலே நின்றுட்டு பேசினார். இப்போ ஆற்று மேலே ஒருத்தர் நின்றுட்டு எப்பயாவது முடிஞ்சால் நம்ம பார்த்துக்கு வாங்கோன்னு கூப்பிட்டா நாம் என்ன நினைப்போம்? கீழே இறங்கி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு, அவரை விட வயசில் பெரியவர் தானே இவர், கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டு உள்ளே வாங்குவோன்னு தானே கூப்பிட்டுருக்கணும். இன்னமும் 18 படி மேலே நின்றுட்டு எப்பயாவது முடிஞ்சு இப்படி வந்துட்டு போங்கோன்னு கூப்பிட்டா. இப்போ கண்ணனுடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது. தேர் மேலே நின்றுட்டு சொல்லியிருக்கார் ராமன். இது என்னடா அது கண்ணனை இறக்கி வச்சுட்டாருன்னா நீங்கள் தலைப்பு ராமனை பற்றி கொடுத்துருக்கீங்க. அதனால் அப்படி தான் இறக்கி வச்சு தான் ஆகணும் அவரை. இப்போ அடியனை பற்றியே நான் சொல்கிறேன், பல உபன்யாசங்களில் சொல்லியிருக்கேன். நான் ராமபக்ஷபாத்தியா கிருஷ்ணபக்ஷபாத்தியானா கிருஷ்ணபக்ஷபாத்தி தான், ராமபக்ஷபாதி கிடையாது. எனக்கு ராமன் ரொம்ப சிரமப்பட்டாருங்கிறதுல அடியோட அபிப்பிராயம் கிடையாது. அவர் சிரமப்பட்டதெல்லாம் அவராக வரவழைச்சுண்டுது. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் நீங்களும் ராமனாக இருந்து நம்ம அப்பா காட்டுக்கு போன்னு சொல்லியிருந்தா போயிருப்போமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நியாயமான கேள்வி தானே. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை எதுக்கு காட்டுக்கு போக சொல்கிறேன்? நானாக வந்து உங்ககிட்ட என்ன ராஜா வாக்குன்னு கேட்டேன். நீயா கூப்பிட்டு ராஜான்னு சொல்லி ஆசையை காண்பிச்சுட்டு நீ இப்போ போன்னு சொன்னால் இதை கூட ராமாயணம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறது. இப்போ ஞாபகம் வச்சு அதையும் சொல்கிறேன். ராமன் காட்டுக்கு புறப்படுறார். வாசல் வரைக்கும் வந்தார். ஒரு ஓரத்தில் பெரிய மேடை இதை போல் போட்டு புண்ணிய தீர்த்தங்களை அந்த கலசங்கள்லாம் வச்சுருந்தாளாம். அதை பார்த்த உடனே ராமன் அப்படியே நின்றுட்டாராம். ஏன் நின்றாருங்கிறத பலவிதமாக விசாரிக்கிறான் அந்த இடத்துல. அதை பார்த்துட்டு நின்றுட்டார். இப்போ என்னென்ன அவர் நினச்சிருப்பார்? ஐயோ நேற்றுக்கு தானே பல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து இந்த கலசங்கள்லாம் முன்னாடி வச்சுட்டோ, என் கையில் அந்த தர்ப புல்லெல்லாம் கொடுத்துட்டோ, அவளுக்கு இப்போ இந்த 60ஆம் கல்யாணம் ஆனவாளுக்கெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இப்போ ஆமாம் சுவாமி உதகசாந்தி பூனல் போட்டப்போ 60ஆம் கல்யாணம் ஆறப்போ அப்போ என்ன பண்ணுவாள்? மாமா கையில் கொடுத்துருவார். அவர் அப்படியே தர்பக்கட்டை பிடிச்சிட்டே இருப்பார். மாமி அவரை தொட்டுக்கோங்கன்னு விடுவாள். பக்கத்தில் அப்படியே கை வச்சுட்டே இருப்பார். அவர் அப்படியே அதை பிடிச்சிட்டே இருப்பார். மந்திரம் தெரிஞ்சால் சொல்ல போகிறார். தெரியறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு 10 பேரை கூப்பிட்டுருப்போம். அவள் ஏதோ ஜப்பிச்சுட்டே இருப்பாள். நமக்கு அப்போ ஃபோன்லாம் பேசிட்டு வருவோம். கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுப்பா. எல்லாமே நடக்கும். எத்தனை அநியாயம் உண்டோ அத்தனை அநியாயத்தையும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப பாவம் 80 வயசு ஆச்சு சுவாமி, சதாபிஷேகம் சுவாமி, நீங்கள் ஜபிக்கிற வரைக்கும் அவர் இருக்க வேண்டாமா? அதுக்கு நான் ஒரு ஜூஸை கொடுத்து வைக்கிறேன்னுவா. சரி, நீங்கள் பாட்டுக்கு மடக்கு நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள், நாங்கள் கடன் முடிச்சு விட்றோன்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே இருக்கோம்னா கடைசியில் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம தலையில் அதை சேர்க்க. இது இந்த கதை இப்போ நான் இருக்காக ராமன் போயிட்டே இருந்தார். அப்போ ராமன் பார்த்துட்டு நின்றார் பாருங்க. எனக்கு எங்கெங்கேயோ சதாபிஷேகம் 60ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் போயிடுத்து. எப்போ யாரோ கூப்பிட்டாலே அது எப்போன்ற கணக்கெல்லாம் வந்துடுத்து மனசில். இப்போ ராமன் ஏன் நின்றார்னா அவர் நினச்சிட்டாராம், நேற்றுக்கு இந்த கலசங்கள்லாம் வச்சு நாம் தர்பப்புல்லை பிடிச்சி எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி மகுடம் சூட்ட பெற்று இந்த தீர்த்தமெல்லாம் நம்ம தலையிலே பட்டாபிஷேகம் ஆனவுடனே அவபிருத்தமாக இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குமே, இது இல்லாத பொழுதே அப்படின்னு நினச்சி பார்த்த உடனே கொஞ்சம் மனசு கொஞ்சம் அங்கலாய்த்தது, நின்று விட்டார். ஆனால் இது ராமனுடைய ஸ்வபாவத்துக்கு இது பொருந்தாது. காட்டுக்கு போன உடனே அவர் எப்படி கிளம்பினார்? அப்போதலர்ந்த தாமரையை வென்றதம்மா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையோ. சந்தோஷமாக புறப்பட்டார். வனவாசோ மகோதயா, ரொம்ப குஷியாக கிளம்பிட்டார் காட்டுக்கு அவர். அதனால் அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளை போல் நின்றுட்டு ஏக்கப்பெருவ மூச்செல்லாம் விட்டுண்டு அப்படிலாம் இருக்க மாட்டார். இப்போ சுகர் இருக்கிறவர் வீட்டில் ஒரு குலாப் ஜாமுன் பண்ணார்னா அவர் பார்த்து அப்பப்போ நான் இருக்கச்சே இதெல்லாம் பண்ணித்தான் தொலைக்கணுமா இப்போன்னு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ராமன் அந்த மாதிரி கவலைப்பட்டு நிற்கிறாரா இப்போனால் நின்றுருக்கார், அது நிஜம். இப்போ ஏன் நின்றாருன்னு அவர் வாய் திறந்து சொல்லலை.
இப்போ நாம தான் கண்டுபிடிச்சானோ, நமக்கு என்ன அவ்வளோ பெரிய அறிவு இருக்குது, நம்ம ஆச்சாரியர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கா. முதல்ல என்ன காரணம் சொன்னால், இல்லை பார்த்துட்டு நேற்றுக்கெல்லாம் நல்லா நடந்தது, நான் ஜபிச்சு இந்த தீர்த்தத்தை எல்லாம் இன்னமும் புனிதமாக்கினேன், புனித நீரை மந்திரங்களினாலே இன்னமும் புனிதமாக்கி வைத்திருக்கிறேன், இன்னைக்கு ஒழுங்காக முடிசூட்டி இருந்தால் இதெல்லாம் அவபிருத்த ஸ்நானம் என் தள்ள சேர்த்திருப்பாளே, எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குமே அப்படின்னு நினச்சி நின்றுட்டார். இது இப்போ இல்லைன்னு நம்ம கிராஸ் போட்டாச்சு. ஏன்னா இது ராமனுடைய சுவாவத்துக்கு சேராது. அடுத்தது என்ன சொன்னான்னா, ராமன் நினச்சிண்டாராம், நான் ராஜாவாக ஆறேன் ஆகாத போகிறேன், அது வேறு விஷயம், எனக்கு ஒன்றும் அதனால் குறையில்லை. பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாளோ இல்லையோ, பரதன் தலையிலே மகுடம் புனைந்திருப்பார்கள், சூட்டி இருப்பார்கள். அப்போ இந்த தீர்த்தமெல்லாம் அவன் தலையில் சேர்க்கப்பட்டிருக்கும். என்னுடைய சிறிய தாயார் வரம் கேட்கறது தான் கேட்டா, ஒரு வரத்தோடு நிறுத்திருக்கக்கூடாதா? பரதன் நாடாள வேண்டும். ராமன் இங்கே அயோத்தியாவில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்துக்கிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதா? பரதனுக்கு இந்த வைபவங்கள் நடக்கும்போது நானும் கண்ணார கண்டு மகிழ்ந்திருப்பேனே, அதுக்கு வாய்ப்பில்லாத போச்சேன்னு நின்றுட்டாராம். இதையும் இல்லைன்னுட்டா. இப்போ நீங்கள் கை தட்டிட்டீங்க 2-3 பேர். இதையும் இல்லைன்னுட்டா. வேதாந்த தேசிகன் அழகாக ஒரு காரணம் சொன்னார். ராமன் நிற்கவே இல்லைன்னுட்டார். அவர் என்ன சுவாமி நின்றாரே, சுவாமி ஏன் நிற்கலை? நான் இரும் சுவாமி, அவசரப்படாதீங்க. ராமன் நிற்கலை, அவன் பாதங்கள் தான் நின்றனர். அவ்வளோ அழகான அர்த்தம் பாருங்க. அவன் பாதங்கள் தான் நின்றன. ஏன் அப்படின்னா, பாதங்களுக்கும் காலணிகளுக்கும் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கூட விட்டுருக்கேன். இப்போ எனக்கே ஞாபகப்படுத்திக்கணும். எங்கள் கிட்டலாம் ஒரு பெரிய குறை உண்டு, நிறைய குறை உண்டு. முக்கியமாக ஒரு குறையை சொல்கிறேன். என்னென்னா, வேஷ்டி உத்திரியம் விட்டுன்னு இருந்தோன்னா செப்பல் போட்டிருக்கிறதையே மறந்துடுவோம். எங்கேயாவது போட்டுட்டு போவோம், அது ஏதோ கோட்டைக்கு போகிறா போல் நினச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறா போல் நினச்சிட்டு போடுவோம். இந்த மாதிரி எத்தனை செருப்பு தொலைச்சிருக்கோம் தெரியுமா? இப்போ 2 முன்னாடி சொன்னால் தான் போச்சை போட்டுன்னு போகிறதுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்காக சொல்லி வைக்கிறது. அப்போ பாதங்கள்னா காலணிகளோட ஒரு நெருங்கிய தொடர்பு, ஒரு நட்பு உண்டு. கால்களுக்கும் காலணிகளுக்கும் ஒரு நட்பு இருக்கிறது. கோயிலுக்கு போகிறவா சொல்லுவா, நீ இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்தியோ கொடுக்கலையோ, பெருமாளே உங்கள்கிட்ட பிரார்த்தனை, செருப்பாவது பத்திரமா இருக்கட்டும் வாசலில், அதையவனாவது போட்டுட்டு போயிட போகிறான், அதையாவது காப்பாற்றி கொடுன்னு வேண்டவா கூட இருக்கா. அதுக்கு சொல்ல வரேன். இப்போ கால்களுக்கும் காலணிகளுக்கும் நட்பு இருக்கும் இல்லையோ? ராமன் போயிட்டே இருந்தார், அந்த பாதங்கள் நின்று விட்டதாம். ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறதான். நம்ம நண்பன் தாண்டா முடிசூட போகிறான். ஏன்னா பாதுகைகளுக்குத்தானே பட்டாபிஷேகம் ஆகவே போகிறது. நம்ம நண்பன் முடிசூட போகிறான், அவனுக்கு இந்த தீர்த்தத்தாலே அபிஷேகம் செய்வார்கள். நம்ம நண்பனுடைய அந்த வைபவத்தை பார்க்காமல் நாம் போகிறோமேன்னு இவைகளுக்கு வருத்தமாம், திருவடிகளுக்கு வருத்தம், அதனாலே நின்று விட்டன அப்படின்னெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கா. அப்போ ராமன் எதிலும் ஆசைப்படாதவர், அடியவர்களை கண்டால் விடாதவர். அவர் பாருங்கோ, தன்னை தாழ விட்டு கொண்டு எப்போதும் வார்த்தை சொல்றவரா இருக்கார். கண்ணனை போல மேலே ஏறி நின்று கொண்டு பேசுகிறவரா இல்லை. நிலத்திலே இருந்து சொல்லுகிற வார்த்தை அது நிலை நின்ன வார்த்தைன்னுட்டா. நிலத்தில இருந்து சொல்ற வார்த்தை நிலை நின்ன வார்த்தை. இன்னொன்று, அங்கு என்னை சரணமடை என்று தன்னை பற்ற வேணும் என்று சரண்யனான தான் ஆசைப்பட்டபடியை சொல்லித்து, மாமேகம் சரணம் விரஜ, என்னை பற்றுன்னு தன் ஆசையை பெருமான் வெளிப்படுத்துகிறான். அர்ஜுனன் பற்றியதும் பற்றாததும் தெரியவில்லை. பிரிவாச்சாம்பிள் என்ன அழகா சொல்லிட்டார் பாருங்க. அர்ஜுனன் பண்ணானா பண்ணலையான்னு எந்த ஸ்லோகத்திலையும் அங்கே இல்லை. சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜன் இவர் சொன்னார். அவன் செஞ்சான் செய்யலேன்னு எந்த ஸ்லோகத்தாலையும் அங்கே சொல்லப்படலை. ஆனால் இந்த இடத்துல என்னன்னா, இங்கு வந்தடைந்தவனை என்று எதிரியான விபீஷணன் சம்மதித்து பற்றினபடியை சொல்லுகிறது. மித்திர பாவேன சம்பிராப்தம், அவன் வந்துட்டான், நானே கத்தின்னு வந்திருக்காங்கிறது ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறது. அங்கே இவர் சொன்னார் என் காலை பிடிச்சிக்கோன்னு, அவன் பிடிச்சிட்டா நான் பிடிச்சிக்கலையான்னு சொல்லவே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்? ராமன் சிறந்தவன், ராமன் கஷ்டப்பட்டார். திரும்ப அதை முடிச்சுட்டு வந்துடுவோம். ராமன் கஷ்டப்பட்டார்னா அவரா தலையில் போட்டுட்ட கஷ்டங்கள் தான் எல்லாம். அவராக காட்டுக்கு போனால் உடனே கிளம்பி போயிட்டார். உண்மையில் கண்ணன் பட்ட கஷ்டத்தை ஒருத்தர் படவே இல்லை. ஆயுள் முழுக்க கஷ்டப்பட்டிருக்கார் கண்ணன்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ராமன் கஷ்டப்பட்டார். எவனோ ஒரு வண்ணான்னு சொன்னான்னா இவர் எதுக்கு அனுப்பணும்? இவர் உடனே அனுப்பிச்சி வச்சுட்டு இப்படி அடுத்தேன்னு அழுதுன்றதா? ஏன் சுவாமி நீராக அனுப்பிச்சி வச்சுட்டு நீர் அழுதுன்றதா? அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அப்பா காட்டுக்கு போனால் உடனே திடுப்புன்னு கிளம்பி போயிடுறீர். அதுவும் நீர் பண்ண நாங்கள் யாராவது போக சொன்னோமா? உண்மை அவராக வாய்ந்த கஷ்டம் எல்லாம். கண்ணனை தேடி தேடி வந்த கஷ்டம். ஆனால் சிரிக்க மறந்ததே கிடையாது. ராமன் சந்தோஷமாக போயிட்டு சில இடங்களில் இப்படியே புலம்புறார் தெரியுமா? என்னை போல ஒரு பாக்யஹீனன் உண்டா, காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சி வச்சுட்டா, காட்டுக்கு வந்தேன்னா எவ்வளோ கஷ்டம், மனைவியை வேற இழந்துட்டேன், விராதன்னு ஒருத்தன் வரான், எத்தனை பேர் வரான், எத்தனை பேரை கவனிக்க வேண்டியிருக்கு, எத்தனை பேரோட சண்டை போட வேண்டியிருக்குன்னா அழறாரு. ஓஹோன்னு என்னை போல ஒரு பாக்யஹீனன் இல்லை. அழுக எப்போ பார்த்தாலும் அதுதான். லக்ஷ்மணன் களைச்சே போடுறான், இவருக்கு எப்படி சமாதானம் சொல்கிறதே தெரியலையேன்னு. கண்ணன் அழுதான்னு எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் எத்தனை தினந்தோறும் 100கணக்கான பேர் கொள்றதுக்குன்னு கம்சன் அனுப்பிச்சுட்டே இருந்தான்.
ஆனால் அத்தனை பேரையும் பந்தாடிண்டே இருந்தால் சிரித்த முகத்தோடு கடைசி காலம். இன்றைக்கும் நீங்கள் இந்த பிரபாச தீர்த்தம்னு இருக்குது சோமநாத்துக்கு பக்கத்தில், வெராவல் பாலகா தீர்த்தம். அங்கிருந்து தான் வைகுண்டத்துக்கு பெருமான் புறப்பட்டு போனார். பல தடவை சேவிக்கிற பாகியம் எனக்கு கிடச்சிருக்கு. போனபாடு என் கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா என்ன தெரியுமா தோன்றும்? மரணத்தையும் கூட ஒருவன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்னு பாடம் எடுக்கிறா போல இருப்பார். அந்த சிரித்த முகத்தோடு வந்த காரியெல்லாம் முடிஞ்செடுத்து போகிறது தான் மிச்சம். இவர் போச்சே ராமன் எல்லாரையும் அழிச்சுன்னு போட்டார். அன்னச்சராச்சரங்களை வைகுந்தத்தேத்தின்னுட்டு அவர் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு போனார். 2 பேரும் அனுப்பிச்சுட்டு தான், ஒருத்தர் போச்சவே அழிச்சுன்னு போனார், ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு பின்னாடி போனார். ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் 2 பேரும். 2த்துலேயும் பாதுகா பிரபாவம் தான். ராமாயணத்துலேயும் பாதுகா பிரபாவம் தான், மகாபாரதத்துலேயும் உத்தவர் இடத்துல பாதுகைகளை கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு நீ பதரிகாசிரமத்துக்கு போ, அங்கே போய் திருவாராதனம் பண்ணிட்டுன்னு அங்கும் பாதுகா பிரபாவம் தான். இப்படி நிறைய ஒத்துமைகளும் உண்டு. ஆனால் கண்ணன் பட்டா போல கஷ்டத்தை இன்னொருத்தர் படவே இல்லை. நம்மிலே ஒருவனாக தன்னை தாழ விட்டு கொண்டு. ஆனால் பராசர பட்டர் ராமபக்ஷபாதி, அவருக்கு ராமன்னா தான் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாரா, என்ன சுவாமி எங்கள் கண்ணனை போல உண்டா சுவாமி? எங்கள் கண்ணன் தூது போனான் தெரியுமா, உங்கள் ராமன் போனது உண்டான்னு கேட்டுட்டார். அவர் உடனே என்ன தெரியுமா வார்த்தை சொன்னார்? இவன் சாதாரண இடைப்பையல், யார் வேணும்னா இங்கே போ அங்கே போன்னு அனுப்பிட முடியும். எங்கள் ராமன் ராஜாராமன், சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லை. அது சொல்லாதவன் தப்பே தவிர போகாத ராமன் குறையில்லைன்னு விட்டார். சொன்னால் போயிருந்திருப்பார் சுவாமி, சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை, இது ராமனோட தப்பா அப்படின்னு அவர் முடிச்சுட்டார். அவர் ராமபக்ஷபாதி. ஆடியோங்கள்லாம் கிருஷ்ணபக்ஷபாதி தான். கண்ணன் பாவம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு அத்தனை கஷ்டப்பட்டிருக்கார். அப்போ தன்னை சரணடைய வேண்டும்னு கண்ணன் சொல்லியிருக்கார். இருந்தாலும் இப்போ ராமனை பற்றி தான் வசதியாக சொல்லி ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் அர்ஜுனன் பற்றினானா பற்றலையான்னு அங்கே தெரியல. ஆனால் இங்கே வந்தவனைன்னு விட்டார். ஆனால் கடைசியில் ராமன் என்ன கண்ணன் என்ன 2 பேரும் ஒன்று தானே. இப்போ அப்படி சொல்லி தான் என்ன நான் தேத்திக்கணும். சம்பிராப்தம் வந்தவனைன்னு இருக்கு. விபீஷணன் தானா வந்திருக்கான், சரணமடைய வந்தவன், சம்மதித்து வந்திருக்கிறான். அர்ஜுனன் சம்மதித்தான்னு ஸ்லோகம் இல்லை, இவன் சம்மதித்து வந்திருக்கிறான்ங்கிறது இந்த இடத்துல விஷயம். இன்னொன்று, அங்கு தர்மங்களை விட்டு சர்வதர்மானு பரித்தியஜ்ய என்று அவ்விடத்திலே சொல்லப்பட்டது. தர்மங்களை விட்டு என்று சொல்லப்பட்டது. இவ்விடத்தில் என்ன பேசியிருக்கார் அப்படின்னால், என்னால் இலங்கையும் நண்பர்களும் செல்வங்களும் அடியோடு விடப்பட்டன. நேற்றுக்கு சொன்னனே, பரித்தியக்தா மயா லங்கா மித்ராணிச்ச தனானிச்ச என்று எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறேன் என்று தர்மிகளையே விபீஷணன் விட்டு வந்தமையை சொல்லுகிறது. புரியுறா போல சொல்கிறேன், ஒரு 5-10 நிமிஷம் தான், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. அங்கே கண்ணன் என்ன சொன்னார்? எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்றுன்னார். இங்கே விபீஷணன் வந்தவன் என்ன சொன்னான்? நான் லங்கையை விட்டேன், குடும்பத்தை விட்டேன், பணங்காசெல்லாம் விட்டேன், நிலப்புலன்களை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன்னா. அப்படின்னா தர்மங்களை உடைய பொருள்களுக்கு தர்மின்னு பேர். அந்த தர்மிகளையே விபீஷணன் விட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு மொத்தத்தையும் அவன் விட்டுட்டு வந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அதுக்கு மேலே என்ன அப்படின்னால், கண்ணன் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டது? பகுதார பரிகிரகம் பண்ணினவன் வார்த்தை. ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணிண்டவன் பேச்சு. அதை எங்கேருந்து நம்புறதுன்னு கேட்குறாரு. இப்போ ஒரு கல்யாணமா 2 கல்யாணமா? அவர் எத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார்? ஷோடசஸ்திரீ சஹசிராணி, 16,000 பெண்களோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவர் வார்த்தை அத்தனை நம்பக்கூடிய வார்த்தையாக இராது. இவர் ஒரு பத்னி தான், ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், எல்லாமே ஒன்று ராமனுக்கு. அதனால் இவர் வார்த்தையை நன்றாக நாம் கேட்டுக்கொள்ளலாம். அங்கே பொய்யே பேசுகிறவர், ஏலா பொய்கள் உரைப்பான், ஆண்டாள் பேர் வச்சிருக்கா பாருங்கோ. பொய்யே பேசுகிறவர்னு பேர் கொடுத்துருக்கா. ஆனால் ராமனுக்கு பேர் கொடுக்குச்சே மனத்துக்கு இனியான்னு கொடுத்துட்டா. ராமோ த்விருணாபிபாஷத்தே, ராமனுக்கு பொய் பேசவே தெரியாது. அதனால் இவர் வார்த்தை சிறந்தது. அதற்கு மேலே இங்கு சத்தியவாக்கியா என்னும் ராமோ த்விருணாபிபாஷத்தே என்றும் சத்தியரான ராமன் வாக்கியம். அங்கு கையும் உழவுகோலுமான சாரதி வாக்கியம். கையும் உழவுகோலும் சேனாதூளி தூசரிதமான பிள்ளலோகாச்சாரியர் அழகாக வர்ணிக்கிறார். கையில் ஒரு உழவுகோல் வச்சுட்டு இருக்கார், சாரதி வேஷத்தில் கண்ணன் இருக்கார். அந்த குதிரைகள்லாம் ஓட்டுறதுக்கு கையில் பிடிச்சிட்டு இருப்பார், இல்லையோ சாட்டையெல்லாம் வச்சுட்டு இருக்கார், சாரதி வேஷத்தில் இருக்கார். அவருடைய வார்த்தை இங்கு கையும் வில்லுமான தாசரதி வாக்கியம். கையில் வில்ல வச்சுட்டு இருக்கிற பெருமாள் வார்த்தை. அங்கு சரணாகத அத்தியவசாயம் சொல்லியிற்று, இங்கு சரண்ய அத்தியவசாயம் சொல்லுகிறது. இது முக்கியமான அர்த்தம். அந்த இடத்திலே சரணம் அடைபவனுக்கு இருக்க வேண்டிய உறுதி சொல்லப்படுகிறது. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வரஜ, எல்லாத்தையும் விடு என்னை பற்று. அப்போ சரணம் அடைகிறவன் எத்தனை உறுதியாக இருக்கணும்னு அங்கே சொல்லப்படுறது. வந்தவனை விடமாட்டேங்கிறதுல தான் எத்தனை உறுதியாக இருக்கேங்கிறத இங்கே ராமன் சொல்லுகிறான். தன்னுடைய உறுதியை சொல்கிறான். கண்ணன் சொன்னது நாம எத்தனை உறுதியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். உன்னை விடக்கூடாதுங்கிறதுல நான் எத்தனை உறுதியாக இருக்கேங்கிறத ராமன் சொல்லுகிறார். அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம். அதுக்கு மேலே அங்கு சதோஷனை விடுவிப்பேன் என்றது.
உன்னை எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இங்கே என்ன சொல்லியிருக்கார்? தோஷமே இருந்தாலும் உன்னை விடமாட்டேங்கிறார். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கும் இல்லையோ? தோஷங்கள்லேருந்து உன்னை விடுவிப்பேன்னு சொன்னால் இன்னும் அதெல்லாம் வேற போகணுமான்னு நமக்கு தோன்றும். அது என்றைக்கு முடிக்கிறது? அழித்து முடிக்கக்கூடியதாவா இருக்குது? வேதாந்த தேசிகன் வேடிக்கையாக ஒரு விளையாடினார் பெருமாள்கிட்ட. நீ நிஜமாவே எல்லா சக்தியும் இருக்கிறவனான்னு கேட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்று அனுகிரகம் பண்ணுன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தார். பெருமாள் என்ன சொன்னார்? நீரே உம்மை தாழ்ச்சியெல்லாம் சொல்லுண்டீர், உம்மை தாழ்ச்சியெல்லாம் நீரே சொல்லுண்டு அதெல்லாம் போக்கி கொடுன்னு கேட்டால் அது எப்படி போக்குறது? நீரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு நாம்ளே போய் டிராஃபிக் போலீஸ்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு நான் ஹெல்மெட் போட்டுட்டு வரல அப்படின்னா, ஆனால் நீங்கள் ஃபைன் போடக்கூடாதுன்னா நீ பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன், நான் உன்னை கூட்டேன், நான் நீயே வந்திருக்கியா கட்டிட்டு போன்னு சொல்லுவாரா மாட்டாரா அவர்? அதை போல் நான் இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லிவிட்டோம், ஆனால் நீ அனுகிரகம் பண்ணுன்னா பெருமாள் எப்படி பண்ணுவார்? பெருமாள் சொன்னார் அதெல்லாம் பண்ண முடியாது. உடனே தேசிகன் கேட்டார், நீ எல்லா சக்தியும் இருக்கிறவன் தானா நிஜமாவேன்னு கேட்டார். என்ன சுவாமி நீர் போய் இப்படி கேட்கலாமா? சிறந்த பக்தர் இப்படி கேட்டுட்டீரே, கஷ்டமாக இருக்கு எனக்குன்னார் பெருமாள். கேட்டதுக்கு பதில் சொல்லு, எல்லா சக்தியும் இருக்கா? எல்லாம் இருக்கே. என்ன வேணால் சாதிக்கிற சாமர்த்தியம் உனக்கு இருக்கா அப்படின்னார். அதெல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. எங்கே என்னுடைய சமஸ்த தோஷங்களையும் பாப்பங்களையும் நீ அழிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னார். உன்னால் முடிஞ்சால் அழிச்சு காட்டு, என் பாப்பங்களை எல்லாம் அழித்து காட்டு இப்படின்னார் பெருமாள். மொத்தம் அழிஞ்சு போச்சு, என் வேலை அழுத்துன்னுட்டார். இதைத்தானே முதல்ல நான் கேட்டேன், இதைத்தான் அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டேன். சவால் விட்ட உடனே பொறுத்துக்க முடியல. இவர் என்ன சொன்னார்? ஒருத்தராலும் அழிக்க முடியாது, ஒன்னால தான் முடிஞ்சது பார், என்னாலேயே அழிக்க முடியல. நம்மளால் நிச்சயமாக முடியாது, அவர் தான் அழித்து கொடுக்க வேண்டும். அதனால் தோஷங்களை எல்லாம் போக்கி கொடுக்கிறேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்தார், ஒரு 10,000 ரூபா கடன் கொடுன்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்? நீ 11,000 ரூபா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவோம், அப்போவே 10,000 ரூபா தரேன்னா. இது அநியாயமாக இருக்குது. 10,000 ரூபா தரதுக்கு ஒரு முதல்ல வட்டியும் முதல்ல கொடுத்துருவோன்னு சொன்னால், சில நகைக்கடையெல்லாம் உங்களுக்கு விளம்பரம் கொடுப்பா. என்ன விளம்பரம் கொடுப்பா? மாதத்தவணை, மாதம் கட்டுங்கோ, 11வது மாதம் முடிந்த பிற்பாடு நீங்கள் எத்தனை கட்டி இருக்கிறீர்களோ அதற்கு எத்தனை தங்கம் சேர்ந்துருக்கு. இப்போலாம் ஒன்றும் அதெல்லாம் கட்டி ஒன்றும் பிரயோஜனம் இருக்கா போல் தெரியலன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ நமக்கு போனோன்னா அது ஏதோ 1/2 கிராம் வந்தால் பெரிய விஷயமா இருக்கும், 11 மாதம் கழிச்சு. இல்லை 1 கிராம் வந்தால் பெரிய விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி எதை 1 கிராம்லாம் அதுவே கஷ்டம்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா கட்டினா அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்தார். ஒருத்தர் சொன்னார் 11 மாதம் நீங்கள் கட்டுங்கோ, முதல் மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய தேவையில்லைன்னுவா. சில நகைக்கடையில் பார்த்தீங்களன்னா இப்படி ஒரு அறிவிப்பு விடுவா, நாங்களே கட்டுறோம், அடுத்த 10 மாதம் நீங்கள் கட்டினா போகும். நம்ம ஆள் ஒருத்தர் பார்த்தார், நல்லா இருக்குது ஸ்கீம்னுட்டு போனார். முதல் மாதம் நீங்களே கட்டிடுவீங்களா சார்? நான் அவரெல்லாம் போட்டு கொடுத்தோம். ஆமாம் சார் நாங்கள் பார்த்துக்குறோம், மீதி 10-11 மாதம் நீங்கள் கட்டினா போகும் அப்படின்னு விட்டார். இவரால் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் கட்ட முடியல. இவருடைய வறுமை நிலை, கையில் பணம் இல்லை, இவரால் கட்ட முடியல. இவர் கிளம்பி நகை கடைக்கு போயிட்டு இருந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், எங்கே போயிட்டு இருக்கே? ஓ, கட்டுறதுக்கு பணம் கிடச்சுடுத்தான், இப்போ பணம் கட்ட போறியான்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை கட்டுறதுக்கு பணம் எல்லாம் இல்லை, நமக்காக முதல் மாதம் அவள் கட்டியிருக்காளோ இல்லையோ அதையாவது கொடுங்கோன்னு கேட்டு வாழ்ந்து வரலான்னு போகிறேன்னு. நன்னா கொடுப்பான், போனேன்னா கொடுத்து அனுப்புவான் அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா? இப்படி போய் கேட்டால் நமக்கு கிடைக்கத்தான் கிடைக்குமானால், அதை போலத்தான் இந்த இடத்துல சர்வதர்மானு பரித்தியஜினி, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன் எல்லா பாப்பங்களையும் நான் போக்கி கொடுக்குறேன்னா இது ஆகிற காரியமாகவே தெரியலையேன்னு சொல்கிறா போல இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டார்? நீ தோஷத்தோடு இருந்தாலும் உன்னை விடமாட்டேங்கிறார். உன்னுடைய குற்றம் இருக்கிறதா, அந்த குற்றத்தோடும் கூட உன்னை சேர்த்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதற்கு அடுத்தது இந்த இடத்துல அங்கு காலாந்தரபாவியான அதிருஷ்ட பலம் சொல்லித்து, அங்கே என்னென்னா கண்ணுக்கு தெரியாத மோட்சத்தை பற்றின விசாரம். அதை யார் போய் பார்த்தா? வேதமே ஒரு இடத்துல சொல்கிறது, அவன் வைகுண்டங்கிறான் மோட்சங்கிறான், அது இருக்கா இல்லையான்னு எவன் பார்த்தான்னு கேட்குறது. இதெல்லாம் கேட்டாலே வேதமே இப்படி சொல்லியிருக்கான்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் வேதத்துக்கே சந்தேகம் இருக்குன்னா நம்மளை பற்றி என்ன சொல்கிறது? இப்போது அது பரிசோதனை பண்ணுறது. அதனால தான் மறைன்னு பேர் இதுக்கு. மறைன்னு ஏன் பேர் வச்சா? அது மறைச்சி வைக்கும் எல்லாத்தையும், அதனால் மறைன்னு பேர். அது கொஞ்சம் சந்தேகம் ஊட்டுறா போல், நமக்கு சந்தேகம் ஊட்டுமா போலே சொல்லும், அதுக்கப்புறம் இல்லைன்னு முடிவு பண்ணிவிடும். அதனால் இந்த இடத்துலையும் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத மோட்சத்தை பற்றி கண்ணன் பேசினார், எதிர்க்க நிற்கிற விபீஷணனை சேர்த்துக்கிறத பற்றி இவர் பேசுகிறார். இது இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். தோஷம் இருக்குன்னு சொல்கிறியா, நம் விபீஷணன் தோஷம் தானேன்னு விட்டார். நம்ம விபீஷணன் தோஷம் தானே. குழந்தையே வந்து மடியில் உட்காந்து பட்டுன்னு அரைஞ்சு கொடுத்தோன்னா உடனே கோவிச்சு விட்டுடுறோமா? நம்ம குழந்தை அடித்தா அது கொஞ்சம் அளவாக அடிக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். பலார்னு அது வச்சதுன்னா வலிக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. சின்ன குழந்தையாக இருந்தால் கோச்சுக்கு போகிறோமா? இப்போது உட்காந்துட்டே இருந்தால் என்னமா அடிச்சு கொடுத்து தெரியுமான்னு அதை கூட பெருமை பொங்க அதை பீற்றிக் கொள்கிறவர்களாக அப்படி பேசுகிறவாளாத்தானே பெரும்பாலும் இருப்பர்கள். பெருமாளைத்தான் சொல்லிவிட்டார், நம்ம குழந்தை விபீஷணன், அவன் தோஷம் தானே, சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு விட்டார். அந்த வாத்சல்ய குணத்தையும் காட்டுறார். கடைசியில் சுக்ரீவனை பக்கத்தில் அழைத்தார். நீ ஒரு வானரம் தானே, ஒரு வானரத்தின் குணம் உனக்கேன் இல்லாது போயிட்டுருன்னு கேட்டார். அது என்னென்னா கதை சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். வியாகிர வானர சம்வாதம்.
ஒரு காட்டில் எவனோ ஒருத்தன் வேடன் ஒருத்தன் போனான். அவனை ஒரு புலி துரத்த ஆரம்பித்தது. புலிக்கிட்டே இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக எங்கெங்கேயோ ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்தான். புலி கீழேருந்து பார்த்தது, எப்படியும் இறங்கித்தான் ஆகணும், விடமாட்டேன், உடனே பெரும் பசியோடு இருக்கேன்னு சொல்லித்து அவன் இறங்குறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா பெரிய காட்டு குரங்கு இவனை குருன்னு பார்த்துட்டு இருக்கு. ஐயோ, புலி கையால் செத்தா கூட கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்குமோ என்னமோ, குரங்கு கையால் போகணுன்னு எழுதி வச்சிருக்கு போல் இருக்கே, பயமாக இருக்கேன்னு நினச்சிண்டான். அது ஆஸ்வாசப்படுத்துறது. நீ இரு, உனக்கு சாப்பாடு ஏதாவது தர, தீர்த்தம் கொடுக்குறேன், நீ என்னிடம் தேடி இருப்பிடம் தேடி வந்தவன், நீ சரணாகதன், உன்னை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவன் தூங்கி போயிட்டான். புலி இந்த குரங்கை பார்த்து பேசுறது, அவன் பொதுவான எதிரி, எனக்கு எதிரி, உனக்கும் எதிரி, இந்த மனிதர்களால் தான் காட்டுக்கும் காட்டு விலங்கினங்களுக்கும் பெரிய ஆபத்து, அவனை கீழே பிடிச்சி தள்ளு, நான் சாட்டு என் வழி போயிடுறேன். குரங்கு சொல்லிட்டு அதெல்லாம் தள்ள மாட்டேன், என்னை தேடி வந்திருக்கான் சரணாகத்தன், நான் உங்ககிட்டலாம் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிடுத்து தீர்த்து சொல்லிவிடுத்து. இதென்ன பிழைக்க தெரியாத குரங்கா இருக்கேன்னு புலி அங்கேயே சுற்றி வருது. கொஞ்ச நாளில் அந்த குரங்கு தூங்கி போயிருக்கு, இவன் விழிச்சுட்டு இருக்கான். இப்போ அது ஒரு ஒப்பந்தம் போட்டுது, உன்னை சாப்பிட்லான்னு வந்தேன், நரமாம்சம் எழுதப்படலை போல் இருக்கு, அந்த குரங்கு தூங்கச்சே தள்ளு, அடித்து சாப்பிட்றது எனக்கு சுலபம், விழிச்சுட்டு இருந்தால் பிடிக்க முடியாது, தூங்கரச்சே தள்ளி விட்டேயானால் அப்படியே அடிச்சுட்டு நான் சாட்டு என் வழி போயிடுறேன், நீ தள்ளிவிட முடியுமான்னு கேட்டது. அந்த ஒப்பந்தம் எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்கே, நாம் பிழைக்கணும்னா தள்ளிவிட்டால் இதுவா, இப்போ கீழே சொன்ன பாருங்க, இதெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறது, இந்த அபிப்பிராயம் அவனுக்கு வந்துடுது. இந்த குரங்கு இருந்து இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு நினச்சேன்டா. அது எட்டி உதச்சான், அது கீழே விளைச்சவே விழிச்சுன்றது, ஏதோ கிளையை பிடிச்சின்னு வந்து இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துடுத்து. இவன் புரிஞ்சுன்னா இப்போ ரெண்டுமா சேர்ந்து நம்மளை முடிச்சிட போகிறது, அதுதான் நடக்க போகிறது. குரங்கு இப்பவும் சொல்கிறது, நீ பயப்படாது, நீ என்னிடம் இருப்பிடம் தேடி வந்தவன், உன்னை கைவிட மாட்டேன்னுது. குரங்கு இப்படி சொல்லித்தான், நீ மனுஷன் உன் புத்தியை காண்பிச்சுட்டே, நாங்கள் விலங்கு அப்படி நடந்துக்க மாட்டோம்னு சொல்லித்தான், உன்னை போல் நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். சுக்ரீவன் கதையை கண்டே அப்புறம்னா என்ன, அப்புறம் விழுப்புறோன்னு கதை கேட்டு இல்லையோ, அந்த குரங்கு சுபாவம் தானே உனக்கு இருக்கணும், ஏன் உனக்கு இல்லாத போச்சு, நீ மட்டும் அவனை அடித்து சாப்பிடணும், அவனை அடித்து விளக்கா நிற்க வைக்கணும், அவனை கொலை பண்ணணும், சித்திரவதை பண்ணணும்னு சொல்கிறியே, அந்த குரங்கு அப்படியா சொல்லிட்டு நீயும் குரங்கு தானே அப்படின்னு கேட்டிருக்கா. விபீஷணன் சொன்ன, சுக்ரீவன் சொன்னான், நானும் குரங்கு தான், அவனை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அதற்கு பிற்பாடு இப்போ மூணாவது ஆப்ஷன் ஒன்றுன்னு சொன்னேனே, அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். தோஷமே இருந்தாலும் சேர்த்து கொள்ள வேண்டும்னு ஒருத்தர் கூட சொல்லலையேன்னு கேட்குறார் பெருமாள். பாதி பேர் பெரும்பான்மை என்ன சொல்லிட்டா, தோஷம் இருக்கு சேர்த்து கொள்ளக்கூடாது. ஹனுமான் என்ன சொன்னார், தோஷமற்றவன் சேர்த்து கொள்ளலாம். பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறார், தோஷம் இருந்தாலும் சேர்த்துக்கொள் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். தோஷம் இருந்தாலும் கூட அவன் சேர்த்து கொள்ள தகுந்தவன். சேர்த்து கொண்ட பிற்பாடு அவன் நமக்கு ஊறு விளைவிப்பானேயாகில், ஹானி செய்வானேயாகில், அப்பவும் கூட பரவாயில்ல, எல்லா உலகங்களிலும் நம்முடைய புகழ்தான் நிற்கும். விபீஷணனை சேர்த்துண்டான், அடுத்த நாளே தூங்கும்போது விபீஷணன் போய் சதக்குன்னு குத்திட்டான். ஆனாலும் கூட ராமன் என்னமா சேர்த்துண்டான் தெரியுமான்னு அப்பவும் உலகம் என்னை கொண்டாடத்தான் செய்யும், இதை நல்லோர்கள் கொண்டாடவே செய்வார்கள் அப்படின்னு ராமன் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளியிட்டான். விபீஷணனை பெருமான் அழைத்து அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்தினான். இவனை போய் காக்க வச்சுட்டோமே, எத்தனை கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கிற ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவனை தேற்றி தன்னிடத்திலே பெருமான் சேர்த்து கொண்டான்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இந்த விபீஷண சரணாகதிக்கு மட்டுமே நியாயமாக 9 நாள்கள் தேவை. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான கட்டம் அது. நான் ஒரு 10 பக்கங்களை தாண்டிட்டு ஏதோ கண்ணப்பட்ட ஒரு பக்கத்தை வச்சுட்டு உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டேன் இந்த இடத்துல, அதுதான் நிஜம். இன்னும் பின்னாடி 15 பக்கங்கள் இருக்குது இதில். அத்தனை இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இத்தனை பெரிய வியாக்கியானங்களை நம்முடைய பெரியவர்கள் அனுகிரகித்திருக்கிறார்கள்னு சொன்னால், ஏதோ அதில் நம்முடைய சமயானுகுணமாக நாம் சில அர்த்தங்களை இந்த இடத்துல அனுபவிக்க பெற்றோம். நாளைய தினமும் உபன்யாசம். நாளைக்கு இதை சொல்லிவிட்டேன், சென்னையிலே தான் தங்க போகிறேன், அதனால் 7 மணிக்கு வந்துடுவேன் நம்பலாம், அடியேன்னு நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கோள். நாளைக்கு இணையும் அணையும், இணைனா ஜோடியான சீதா பிராட்டி, அவளுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது அதை பார்க்க போகிறோம். அணைனா அவள் பொருட்டு கட்டப்பட்டதான அணை, அந்த அணையை எப்படி கட்டினார், இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். அனைவரும் வந்திருந்து நடத்தி தர வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு, நாளைக்கு இந்த தொடர் சொற்பொழிவில் அணையும் இணையும், நேற்றுக்கு நான் நினச்சேன் அதை என்னன்னு கண்டுபிடிச்சின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லான்னு, இன்றைக்கி போட்டு உடச்சிட்டார் அவர் என்னன்றதை. அற்புதமான சரித்திரம். இப்போ சீதையோட நிலையும் சொல்ல போகிறார். சீதைக்காக ராமன் கட்டின அணை, அந்த இணை, சீதையோட பெருமை, அந்த அணை கட்டினதோட அந்த அற்புதமான சரித்திரம். நிஜமாக யுத்தகாண்டம் ஆரம்பிச்சு கொடுத்து